ஹாய், இன்றைக்கி ப்ரெட்டு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு மிக்ஸி ஜாரில் 6 ப்ரெட்டை பிச்சு போட்டு இப்படி பவுட்ரு பண்ணியிருக்கேன். நீங்கள் கட் பண்ணி கூட அப்படியே சேர்த்துக்கலாம். இதை பவுலில் சேர்த்துக்கோங்க. இதோட 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லி இலை, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 4 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூனுக்கு குறைவாக பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ப்ரெட்லேயே வந்து அந்த ஈரப்பதம் இருக்கிறதுனால 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி போதும். நீங்கள் பிசைஞ்சு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைன்னா சேர்த்துக்கலாம். நீங்கள் எடுத்துருக்கிற ப்ரெட்டோட அளவு பொறுத்து தண்ணியோட அளவும் மாறும். அதனால் பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க. மாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஷேப் தேவையோ, வடையாவோ இல்லை பாலாவோ தட்டி தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி வடை ஷேப்பில் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த வடையை மிதமான சூட்டில் இருக்கிற எண்ணெயில் போட்டு 2 பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் பொரித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான ப்ரெட் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ப்ரெட்லேயே வந்து ஒரு இனிப்பு சுவை இருக்கிறதுனால உங்களுக்கு சைட் டிஷ்ஷாக சாஸ் எதுவுமே தேவைப்படாது. நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். இந்த ரெசிபி பிடிச்சா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு ரெசிபி சந்திக்கிறேன். டாட்டா.